வணக்கம். டிபிள் அகாடமி ஜோதிராஸ்பதி வரதராஜன் என்ற நான் பார்க்க தலைப்பு யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பார்ட் 14. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போதான் பதிவுள்ள வரிசையை வரும், பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பம் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரகப்பட்டவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். எனவே 130 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ 131. வஞ்சன சோர பீதி யோகம். லக்னத்திற்கு 1, 5, 9, 1, 4, 7, 10, அதாவது திரிகோணம் கேந்திர அதிபதிகளுடன் மாந்தி தொடர்பு கொண்டால், அது லக்னாதிபதியுடன் ராகு சனி கேது இணைந்திருந்தால் இந்த வஞ்சன சோர பீதி யோகம் உண்டாகிறது. இதனுடைய பலன் என்று பார்த்தால், வழக்கத்திற்கு மாறாக சந்தேகப்படும் குணம் இருக்கும். பயம் வாட்டும் இவர்களை ஏமாற்றப்படுவோமோ, மோசடி செய்யப்படுவோமோ, பயப்படுவது போல பயம் வரும். வராத வழிகளில் பொருள் இழப்புகள் சந்திக்க நேரும். 32 தன மாளிகா யோகம். 2ஆம் இடத்திலிருந்து 7 கிரகங்களும் தொடர்ந்து வரிசையாக 7 இடங்களில் இருந்தால் தன மாளிகா யோகம் உண்டாகிறது. கடமைகளை தீவிரமாக செய்வார்கள், அடையும் வரை விடமாட்டார்கள், எல்லாவற்றிற்கும் இறக்கப்படுவார்கள். அடுத்து 133 எக்கால யோகம். எக்கால யோகம் என்பது 4, 10 அதிபதிகள் கேந்திரத்தில் நின்று லக்னாதிபதியை பார்ப்பது மற்றும் லக்னம் 2, அதாவது 1, 2 இடங்களில் பாவர் இருந்து 9 குரு 10 சூரியன் நின்றாலும் எக்கால யோகம் உண்டாகிறது. எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். மற்றவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இவர்களுக்கு கிடைக்கும். நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும். அடுத்து பேரியோகம். 134 பேரியோகம். சுக்கிரனும் குருவும் கேந்திரத்தில் இருந்து 9ஆம் அதிபதி வலுவுடன் இருந்தால் பேரியோகம் உண்டாகிறது. நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். நோய் என்பதே இவர்களுக்கு இராது. மகிழ்ச்சியான குடும்பம் அமைய பெறுவார்கள். அடுத்து 135 கஜயோகம். 9ஆம் அதிபதி சந்திரனுடன் இணைந்து 11ஆம் அதிபதியால் பார்க்கப்பட்டால் கஜ யோகம் உண்டாகிறது. விலங்குகளை சுற்றியே இவர்கள் வாழ்க்கை இருக்கும். கால்நடைகள், யானை, குதிரை இந்த மாதிரி விலங்குகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாழ்நாள் முழுவதும் நிதி நெருக்கடி இருக்கவே இருக்காது. செல்வ செழிப்போடும் வாழ்வார்கள். 136 ஹரிஹர பிரம்ம யோகம். ஹரிஹர பிரம்ம யோகம். 2ஆம் அதிபதி நிற்கும் இடத்திலிருந்து 8, 12 சுபர்கள் இருந்தால், அல்லது 7ஆம் அதிபதியிலிருந்து 4, 8, 9 குரு சந்திரன் இருந்தால், அல்லது லக்ன அதிபதியிலிருந்து 4, 10, 11 சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இருந்தால் இந்த ஹரிஹர பிரம்ம யோகம் உண்டாகிறது. பலன்கள் என்று பார்த்தால், அதிர்ஷ்டசாலிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பேதம் அறிந்தவர்கள், நேர்மையானவர்கள், பல்வேறு இன்பங்களை அனுபவிக்க பிறந்தவர்கள், நல்ல செயல்களில் ஈடுபடுவார்கள். 137 குசும யோகம். லக்னத்தில் குரு, 7 சந்திரன், சூரியனுக்கு 8 சந்திரன் இருந்தால் குசும யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால், ராஜாவுக்கு சரிசமமான பதவியோ அடைவார்கள். உறவினர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருப்பார்கள். புதிய கிராமம், நகரம் உருவாக்கி அதன் தலைவராகவும் விளங்குவார்கள். அடுத்து 138 மதஸ்ய யோகம். 1, 5, 9 பாவ கிரகங்களாலும் 4, 8 பாவ கிரகங்களாலும் இணைவதால் உண்டாகும் யோகம் மதஸ்ய யோகம். அதனை குறிக்கும் இடங்கள். அன்புக்குரியவர்கள், நிறைய படிப்பார்கள், தூய்மையான அன்பு, நல்ல குணம் இருக்கும், நிறைய புகழோடு வாழ்வார்கள். 139 தேவேந்திர யோகம். லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாலும், 2, 10 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றாலும் தேவேந்திர யோகம் உண்டாகிறது. அழகானவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், காதல், கலங்கமற்ற அன்பு, நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் கொண்டவர்கள். 140 மகுட யோகம். 9ஆம் அதிபதிக்கு 9 குருவும் 9 சுப கிரகமும் 10 சனியும் இருந்தால், 9ஆம் அதிபதிக்கு 9 குருவும் 9 சுப கிரகமும் 10 சனியும் இருந்தால் மகுட யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால், தனித்துவமான ஆளுமை திறன் கொண்டவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், ஒளி பொருந்தியவர்கள், ஓரளவு தீய எண்ணமும் கொண்டவர்கள். தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த 10 யோகங்களில் ஏதேனும் யோகங்கள் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு தங்கள் வாழ்வியலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள், வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. பதிவில் 141 150 வரை யோகங்கள் வரும். பார்த்து பயனடையுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.